வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ டாக்ஸ். கதைகளோடு இணைந்திருப்போம். விக்ரமாதித்தன் கதை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கேட்க போறது பகுதி 7. பதுமைகள்ல 4வது பதுமையான மங்கள கல்யாணி பதுமை சொல்ல போற கதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். எங்க விக்ரமாதித்த மன்னனுடைய நாடு 6 மாதம் ஆட்சி முடிந்து காடு 6 மாதம் ஆட்சி தொடங்கி இருந்த காலம் அது. காளிய வணங்கிட்டு வேதாளத்தோட கானகம் போக தீர்மானிச்சாரு விக்ரமாதித்தன். இந்த முறை அண்ணன் விக்ரமாதித்தனை தனியா அனுப்ப பட்டிக்கு விருப்பமல்ல. அதனால உடன் தானும் போக காளி கிட்ட அனுமதி கேட்கிறாரு. பட்டிக்கு காளி தேவியோட உத்தரவு கிடைச்சதுனால அண்ணன் விக்ரமாதித்தனோட சந்தோஷமா கிளம்புறாரு. இப்படி விக்ரமாதித்தன், பட்டி, வேதாளம்னு 3 பேரும் காட்டுல ஒரு பாதை வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு நகரத்தோட எல்லைய அடைகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பூஞ்சோலை இருக்குது. பூஞ்சோலைக்கு பக்கத்துல இருந்த சத்திரத்துல தங்களான அந்த 3 பேருமே முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்த அந்த சமயத்துல 3 பேரு மூக்கையும் தொலைக்குது செண்பக மலரோட வாசம். விக்ரமாதித்தன் தன்னுடைய தம்பி பட்டி கிட்ட உடனே அந்த மலரை பறிச்சுக்கிட்டு வரும்படி கேட்கிறாரு. பட்டியோ அண்ணன் சொல்ல மீறமாட்டாரு. அண்ணனுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடியவர். அவருக்கு செண்பக மலரை கொண்டு வரதா இவருக்கு பெரிய விஷயம். அண்ணனுடைய ஆணையை ஏத்துக்கிட்டு கிளம்புறாரு. பூஞ்சோலையை அடையிறாரு. அந்த இடம் எல்லாமே சுத்தி பாக்குறாரு. இருந்தாலும் சோலை முழுவதும் சுற்றி அழிந்த பட்டிக்கு செண்பக மலர் தவிர எல்லா விதமான மலர் வகைகளும் கண்ணுக்கு தெரியுது. அதனால பட்டி ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறாரு. அந்த சமயத்துல பட்டி 4 வழிப்போக்கர்கள் அந்த இடத்துக்கு வரத பாக்குறாரு. அவங்க கிட்ட போய் செண்பக மலருடைய அந்த வாசம் குறித்து விசாரிக்கிறாரு. ஆனா அவங்களோ, ஆண்கள் இந்த சத்திரத்துல தங்கறது மட்டும் இல்ல, இந்த இடத்துக்கு வரதே தப்பு, உடனே இந்த இடத்த காலி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பட்டி அவங்கள தடுத்து நிறுத்தி சில பொற்காசுகளை அவங்க கிட்ட கொடுத்து காரணத்தை கேட்கிறாரு. பொற்காசை சந்தோஷமா வாங்கிக்கிட்ட அந்த வழிப்போக்கர்கள்ல ஒருத்தர் பட்டி கிட்ட மெல்லமா விவரத்தை சொல்ல தொடங்குறாரு. இந்த பூஞ்சோலை விஜயநகர அரசுக்கு சொந்தமான பூஞ்சோலை. அந்த நகரத்தை விஜயரங்கன் அப்படின்ற அரசன் ஆண்டு வராரு. முன்னொரு சமயம் அவருக்கு பல நாட்களா குழந்தை இல்லாத காரணத்தால இங்களாதேவிய வணங்கி கடுமையான விரதத்துல இருக்கிறாரு. அதன் காரணமா விஜயரங்கனுக்கு சீக்கிரத்திலேயே இங்களாதேவியின் அருளால ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட மேனியில் இருந்த செண்பக மலருடைய வாசம் வீசியதால அப்பிள்ளைக்கு செண்பகவள்ளி அப்படின்னு பெயர் சூட்டுறாரு அந்த அரசன். அத்தோட அழகிலும் அறிவிலும் அவங்க ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. திருமண வயது வந்த உடனேயே விஜயரங்கன் செண்பகவள்ளிக்கு மனம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறாரு. ஆனா செண்பகவள்ளியோ தான் எந்த ஒரு ஆணையும் திருமணம் செஞ்சுக்க விருப்பமில்ல அப்படின்னும், அத்தோட ஆண்களின் ஸ்பரிசத்துல பட்டு தவழ்ந்து வரும் காற்று கூட தன் பக்கம் வந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். விஜயரங்கனும் மகள் செண்பகவள்ளி கிட்ட எத்தனையோ முறை திருமணத்தை பத்தி பேசி பார்த்திருக்காரு. கடைசியில செண்பகவள்ளி, இனி ஒரு முறை திருமணம் அப்படின்னு பேச்சை எடுத்தா நான் தற்கொலை செஞ்சுக்குவேன், அத்தோட என்ன அனுமதியின்றி எந்த ஒரு ஆணும் பார்க்க கூடாது, அப்படி பார்க்கும் ஆண்களுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு தெளிவா தந்தை விஜயரங்கன் கிட்ட சொல்லிடுறாங்க. விஜயரங்கனும் மகளுடைய அந்த விருப்பத்தை வேறு வழி இல்லாம ஏத்துக்கிறாரு. இப்படிப்பட்ட செண்பகவள்ளி வெள்ளிதோறும் இங்குள்ள குளத்துக்கு நீராட வருவாங்க. நீராடி முடிச்சதும் ஓய்வெடுக்க தன்னுடைய தோழிகளோட இந்த சத்திரத்துல வந்து கொஞ்ச நேரம் தங்குவாங்க. அப்போ அங்க ஆண்கள் யாராவது இருந்தா விசாரணையே இல்லாம அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த வழிப்போக்கன். செண்பகவள்ளியுடைய இந்த விஷயத்த பட்டி விக்ரமாதித்தன் காதுகளுக்கு கொண்டுட்டு போறாரு. அதை கேட்ட விக்ரமாதித்தன் ஆச்சரியப்படுறாரு. அவருக்குள்ள எப்படியாவது செண்பகவள்ளியுடைய சபதத்தை முறியடிச்சு அவளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை பிறகுது. பட்டியும் அண்ணனுடைய அந்த ஆசையை நிறைவேற்ற சித்தம் கொள்றாரு. உடனே ஒரு அற்புதமான திட்டம் உடனுக்குடனே தீட்டப்படுது. அதன்படி பட்டி பெண் வேடம் பூண்டு செண்பகவள்ளிய உடனிருந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னும், விக்ரமாதித்தனும் வேதாளமும் முதியவர் வேடத்துல இருக்கிறதுன்னு முடிவு செய்யறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தோழியர் புடைசூழ செண்பகவள்ளி நீராட வராங்க. தோழிகளோட பெண் வேடத்துல இருந்த பட்டியும் சேர்ந்துக்கிறாரு. பெண் வேடம் பட்டிக்கு கச்சிதமா பொருந்தி இருந்ததாலும், அரண்மனையில கணக்கே தெரியாத அளவுக்கு பணிப்பெண்கள் இருந்ததாலும் பட்டிய அங்க யாருமே அடையாளம் கண்டுபிடிக்கல. மறுபுறம் செண்பகவள்ளி நீராடி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்திரத்துக்கு போக விரும்பாம நேர அரண்மனைக்கு போறாங்க. அவளை பட்டி பின்தொடர்றாரு. எனினும் அரண்மனையில கடுபிடிகள் அதிகமா இருந்த காரணத்தால பட்டியால அரண்மனைக்குள்ள தொடர்ந்து போக முடியல. அதனால பட்டி போன நோக்கமும் நிறைவேறல. அதனால வெறுத்து போன பட்டி ஒரு கட்டத்துல தன்னுடைய பெண் வேடத்தை கலக்கிறாரு.
அவனுக்கோ இந்த செய்தியும் இல்லாம வெறுங்கையோட போய் அண்ணனை தரிசிக்க மனம் வரல. அதனால தோல்வி முகத்தோட கால் போன போக்குல போறாரு பட்டி. அப்போ அவருடைய கண்கள்ல ஒரு காளி கோவில் தென்படுது. உள்ள போய் ஜெகன்மாதாவை வேண்டாரு. அந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு குளமும் குளக்கரையில ஒரு ஆலமரமும் இருந்தது. அதிக தூரம் நடந்து வந்ததால கொஞ்ச நேரம் அந்த ஆலமரத்து அடியில கண்களை மட்டும் மூடிக்கிட்டு தூங்குறது மாதிரி ஓய்வெடுக்கிறாரு பட்டி. அப்போ அந்த இடத்துல சந்தியாவந்தனம் செய்ய ஒரு முனிவர் வராரு. ஆண் உருவில் படுத்திருந்த பட்டியுடைய தோற்றம் இன்னொரு ஆதவன் போல அழகோட காணப்பட்டதால எங்க தன்னுடைய மனைவி நீராட வரும்போது இந்த ஆடவன் அவள் மனதில் சலனத்தை ஏற்படுத்தி விடுவானோ அப்படின்னு நினைச்சு ஒரு தெய்வீக மூலிகையை வரவழைச்சு பட்டியின் மீது போடுறாரு. அடுத்த கணம் அந்த தெய்வீக மூலிகை பட்ட மாத்திரத்துல பட்டி பெண்ணா மாறிடுறான். அத்தோட பெண் ரூபத்துல கூட அவன் கொள்ளை அழகோட காணப்பட்டான். இப்படியாக பட்டிய பெண்ணாக்கிய முனிவர் நீராடி சந்தியாவந்தனம் செஞ்சுட்டு திரும்புறாரு. அந்த முனிவர் சென்று பல நேரம் ஆகிட்டதுனால கவலை கொண்ட அவருடைய மனைவி அந்த முனிவரை தேடி அந்த இடம் வராங்க. அப்போ ஆலமரத்தின் அடியில அழகான பெண்ணா பட்டி படுத்திருக்கிறத பார்த்து எங்க அவளை தன்னுடைய கணவன் பார்த்துட்டா மோகம் கொண்டு விடுவானோ அப்படின்னு நினைச்சு அவள் ஒரு மூலிகையை பறிச்சு அவள் மீது போடுறா. அந்த கணம் பட்டி மறுபடியும் ஆணாகிடுறான். இப்படியாக முனிவரும் அவருடைய மனைவியும் தனித்தனியே போட்ட மூலிகைகளை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டான் பட்டி. அதுக்கப்புறம் அண்ணன் விக்ரமாதித்தன் கிட்ட வந்து நடந்த விவரங்களை விளக்கமா சொல்றான். பட்டியின் மூலமா நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட விக்ரமாதித்தன் செண்பகவள்ளியை அடைய இன்னொரு திட்டத்தை போடுறாரு. பட்டியும் கூட அந்த திட்டத்தை ஆமோதிச்சான். அதன்படி முனிவர் பயன்படுத்திய அதே மூலிகையை பயன்படுத்தி விக்ரமாதித்தனை பெண்ணா மாத்திடுறான் பட்டி. அத்தோட தன்னை ஒரு அரசன் போல வேடம் தரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தன்னை ஒரு சள்ளியராஜன் அப்படின்னும் விக்ரமாதித்தனுக்கு விக்ரமவள்ளி அப்படின்னும் பெயர் சூட்டிக்கிறாங்க. பிறகு தருணம் பார்த்து விக்ரமவள்ளிய அழைச்சுக்கிட்டு விஜயரங்கன் கிட்ட போறான். விஜயரங்கனும் தன்னை தேடி வந்த அந்த அதிதிகளை நன்றா வரவேற்று உபசரிக்கிறாரு. அப்போ சள்ளிராஜனா வேடம் தரிச்சு வந்திருந்த பட்டி மன்னன் விஜயரங்கன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அரசே, நான் வீமாபுரி என்னும் சிற்றரசின் அரசன். இவள் என்னுடைய மனைவி விக்ரமவள்ளி. எங்களுடைய ராஜ்யம் உஜ்ஜினி நகரத்தை ஆளும் விக்ரமாதித்தனுக்கு அடிபணிந்து கப்பம் கட்டிக்கிட்டு வருது. கடந்த 3 வருடங்களா நாட்டுல ஒரே பஞ்சம், சரியா மழை இல்ல. அதனால அரசன் விக்ரமாதித்தனுக்கு என்னால் கப்பத்தொகைய சரிவர செலுத்த முடியல. அரசன் விக்ரமாதித்தன் கிட்ட என்னுடைய நிலைய எத்தனையோ முறை எடுத்து சொல்லிட்டேன். இருந்தும் கூட மன்னன் விக்ரமாதித்தன் கப்பத்தொகைய கட்டுமாறு நிர்ணயிக்கிறாரு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காகத்தான் தங்களை காண வந்தேன். நீங்க உதவி வேண்டி வரவங்களை வெறுங்கையோட அனுப்ப மாட்டீங்க அப்படின்னு பலர் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் தங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீங்க வந்த விவரத்தை இன்னும் முழுசுமா சொல்லல, தைரியமா சொல்லுங்க. நீங்க என்னை பத்தி கேள்விப்பட்டது அத்தனையுமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு அரசன் விஜயரங்கன். உடனே சள்ளிராஜனா இருந்த பட்டி விஜயரங்கன் கிட்ட, அரசே, எனக்கு 1,00,000 பொற்காசுகளை தாருங்க. நான் அதனை 3 மாதத்துல எப்படியாவது திருப்பி செலுத்திடுறேன். அது வரையில பிணையமாக என்னுடைய மனைவி விக்ரமவள்ளிய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். விஜயரங்கனும் இதுக்கு ஒப்புக்கொள்றாரு. அதுக்கப்புறம் 1,00,000 பொற்காசுகளை சள்ளிராஜனா வேடம் தரித்து வந்த பட்டி கிட்ட கொடுக்கிறாரு. அதுக்கு ஈடா சள்ளிராஜன் விக்ரமவள்ளிய மன்னன் விஜயரங்கனிடம் ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் அரசர் விஜயரங்கன் கிட்ட விடை பெற்று போறாரு சள்ளியராஜன். மறுபுறம் விக்ரமவள்ளிய அழைச்சுக்கிட்டு போய் தன்னுடைய மகளான செண்பகவள்ளி கிட்ட ஒப்படைச்சு பத்திரமா பாதுகாத்து வருமாறு சொல்றாரு அரசனும் தந்தையுமான விஜயரங்கன். இப்படி இருக்க 1000 பொற்காசுகளை வாங்கிக்கிட்ட பட்டி ஒரு இடத்துல சுண்டலி ஒன்ன கொன்னு அதோடைய உடல்ல புகுந்துக்கிறாரு. அத்தோட தன்னுடைய உடலுக்கு வேதாளத்தை காவலா இருக்கும்படி சொல்றாரு. வேதாளமும் இதற்கு சம்மதம் தெரிவிச்சு அதுக்கப்புறம் செண்பகவள்ளியுடைய கோட்டைக்குள்ள சுண்டலியின் உருவத்துல போறாரு பட்டி. அந்த இடத்துல செண்பகவள்ளியும் விக்ரமவள்ளியும் உரையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருடைய உரையாடலையும் ரகசியமா கேட்க தொடங்குறாரு பட்டி. இது ஒரு புறம் இருக்க, விக்ரமவள்ளியின் நோக்கம் நிறைவேறாத காரணத்தால அவளுடைய முகம் ரொம்பவே வாடி இருந்தது. இத கவனிச்ச செண்பகவள்ளி அதற்கு காரணத்தை விக்ரமவள்ளி கிட்ட கேட்கிறா. ஆனா விக்ரமவள்ளியோ எதையும் சொல்ல மறுத்துறாங்க. அப்போ விக்ரமவள்ளியின் முக வாட்டத்தை போக்குறதுக்காக பொருத்தமான ஒரு கதையை சொல்ல தொடங்குறாங்க செண்பகவள்ளி. முன்னொரு சமயம் சதுரபுரி அப்படின்ற நாட்டை சைந்தவன் அப்படின்ற அரசன் ஆண்டு வராரு.
அந்த அரசனுக்கு சித்திரசேனன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தாங்க. அவன் குருகுலத்தில் படிச்சிட்டு இருந்த சமயம் ஒரு வேடர் குல சிறுவனோட அவனுக்கு நட்பு ஏற்படுது. அவனுடைய பெயர் வில்லியசிங்கன். ஒரு கட்டத்துல சித்திரசேனனும் வில்லியசிங்கனும் இணை பிரியாத தோழர்கள் ஆகிறாங்க. நாட்கள் மெல்ல நகர்ந்துச்சு. சித்திரசேனன் இளைஞனானா. இப்படி இருக்க ஒரு நாள் சித்திரசேனன் குருகுலத்துல தன்னுடைய கல்வியை முடிச்சுக்கிறான். அவனுக்கு அரண்மனையில பெரிதான வரவேற்பு அளிக்கப்படுது. அத்தோட சைந்தவன் ஒரு நல்ல நாள்ல தன்னுடைய மகனான சித்திரசேனனுக்கு முடிசூட்டி மகிழ்ச்சி அடைகிறாரு. சித்திரசேனன் ராஜபோக வாழ்க்கைய அனுபவிச்சு வரான். அவன் மனசுல சுயநலம் உட்பட எல்லா தீய குணங்களும் வளர்ந்தது. அத்தோட தான் அன்புடன் பழகி வந்த நண்பன் வில்லியசிங்கனையும் மறந்துடுறான். இந்த நிலையில ஒரு நாள் வறுமையில் வாடிய வில்லியசிங்கன் நண்பன் சித்திரசேனனுடைய ஞாபகம் வந்ததால அவர்கிட்ட உதவி கேட்டு அரண்மனை வாயில அடையிறாரு. அரண்மனை வாயில இருந்த காவலர்கள் வில்லியசிங்கனை எள்ளி நகையாடி திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. அதனால வில்லியசிங்கன் ரொம்பவே ஏமாற்றத்தோட தன்னுடைய காட்டுக்கு திரும்புறாரு. அங்க வேட்டையாடி தன்னுடைய பசிய தீர்த்துக்கிறாரு. அத்தோட அவருக்கு யாருமே இல்லாததால அந்த வனத்துல மனம் போன போக்குல போய்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில ஒரு நாள் ஒரு மானை துரத்திக்கிட்டு போகையில ஒரு மலையடி வாரத்துல இருந்த குகையை பாக்குறாரு வில்லியசிங்கன். அந்த குகைக்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு வில்லியசிங்கன் மனம் அவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்ல அதன்படி அந்த குகைக்குள்ள போய் பார்க்கறாரு வில்லியசிங்கன். குகையோட கொஞ்ச தூரத்துல ஒரு அழகான பெண் காணப்பட்டாங்க. அவங்க பக்கத்துல ஒரு முனிவன் படுத்துட்டு இருந்தாரு. வில்லியசிங்கன் குகைக்குள்ள வந்ததை பார்த்த அந்த பெண், முனிவர் எழுந்தாருன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்து, பேசாம போயிரு அப்படின்னு சைகை மூலம் சொல்றாங்க. வில்லியசிங்கனும் அந்த இடத்தை விட்டு மெல்ல நகர்றாரு. அவர் கண்ட காட்சிய யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு அவர் மனம் ஏங்குச்சு. அப்போதான் நண்பன் சித்திரசேனனுடைய ஞாபகம் வில்லியசிங்கனுக்கு வந்தது. உடனே தன்னுடைய நண்பனை பார்க்க அரண்மனைக்கு ஓடுறாரு. அரண்மனையில நின்னுகிட்டு இருந்த காவலர்கள் வில்லியசிங்கனை உள்ள வராதபடி தடுத்து நிறுத்தினாங்க. மன்னனை பார்க்கணும் அப்படின்னு வில்லியசிங்கன் எவ்வளவோ வேண்டாரு. இருந்தாலும் அரண்மனை காவலர்கள் அவர் சொல்றத கூட கேட்க தயாரா இல்ல. இந்த நிலையில சித்திரசேனனை வெளியில வராரு. அவருக்கு வில்லியசிங்கனை எங்கோ எப்பவோ பார்த்தது மாதிரி ஞாபகம். உடனே அவனை அழைச்சிக்கிட்டு வருமாறு காவலர்களுக்கு தூரத்துல இருந்தபடியே ஆணைய பிறப்பிக்கிறாரு சித்திரசேனன். இப்படியாக வில்லியசிங்கனும் சித்திரசேனனை பார்த்துறாரு. அத்தோட காட்டுல அவர் பார்த்த காட்சிய விவரிக்கிறாரு. எல்லாத்தையுமே கேட்ட சித்திரசேனனுக்கு எப்படியாவது அந்த பெண்ணை அடைஞ்சிடணும் அப்படின்ற எண்ணம் வருது. உடனே வில்லியசிங்கனோட அவன் சொன்ன அந்த குறிப்பிட்ட குகைக்கு புறப்பட்டு போறாரு சித்திரசேனன். இப்படியாக அந்த 2 பேரும் குகையை அடையிறாங்க. அப்போ சித்திரசேனன் வில்லியசிங்கன் கிட்ட, நண்பா, நீ உள்ள போய் அந்த பெண்ணை அனுப்பு. அவ வெளியே வந்ததும் நான் குகைக்குள்ள போய் முனிவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் குதிரையில ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சித்திரசேனன் சொன்னபடியே வில்லியசிங்கனும் செஞ்சான். ஆனா சுயநலத்தின் மொத்த உருவமான சித்திரசேனனும் அந்த கொடிய குகைக்குள்ளேயே வில்லியசிங்கனை விட்டுட்டு அந்த பெண்ணோட புறப்பட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாதியில கதையை நிறுத்திய செண்பகவள்ளி, அந்த சித்திரசேனன் வில்லியசிங்கன் நட்பை போன்றுதான் நமது நட்பு அப்படின்னு கேட்டுட்டு விக்ரமவள்ளியின் முக வாட்டத்துக்கான காரணத்தை அறிய விரும்புறாங்க. ஆனா விக்ரமவள்ளியோ, என்னுடைய நிலை இருக்கட்டும், அந்த குகைக்குள்ள போன வில்லியசிங்கன் என்ன ஆனா அந்த கதையை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. உடனே செண்பகவள்ளி மேற்கொண்டு வில்லியசிங்கனின் கதையை இப்படி தொடர்றாங்க. குகைக்குள்ள போன வில்லியசிங்கன் தன்னுடைய நண்பன் சித்திரசேனன் போயிட்டத குதிரையின் காலடி ஓசையிலிருந்து தெரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் சத்தம் கேட்டா அந்த முனிவர் எழுந்து விடுவாரே அப்படின்ற பயத்துல அசையாம சிலை மாதிரி காணப்பட்டான். ஆனா அந்த குதிரையின் காலடி ஓசை முனிவருடைய காதுகளிலும் விழுந்துருச்சு. அதனால அந்த முனிவர் கண் விழிக்கிறாரு. அப்படி கண் விழித்து எழுந்த முனிவர் வில்லியசிங்கனை பாக்குறாரு. அத்தோட அருகில் இருந்த பெண்ணை காணல அப்படின்னு திகைக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஞான பார்வையால நடந்தது அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த முனிவர் வில்லியசிங்கன் கிட்ட, உன்னுடைய நண்பனுடைய செயல் எவ்வளவு கேவலமான செயல் பார்த்தாயா? இதெல்லாம் ஒரு நட்பா? இவனை போன்ற ஒருவனை ஏன் உன்னுடைய நண்பனா சேர்த்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. முனிவருடைய அந்த வார்த்தையை கேட்ட வில்லியசிங்கன் அப்படி ஒரு சுயநலக்காரன நண்பனா பெற்ற காரணத்தால தலை குனிஞ்சு நிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வில்லியசிங்கன் கிட்ட அந்த முனிவர், உண்மையான நட்பு அப்படின்னா என்ன தெரியுமா? அதன் அர்த்தத்தை உனக்கு நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வளங்கள் நிறைந்த நீலகிரி மலையின் சாரல்ல பெரம்புரி அப்படின்ற அழகிய நகரம் இருந்தது.
அந்த நகரத்தை பெத்தன் அப்படின்ற அரசன் ஆண்டு வந்தாரு. அவருக்கு ரணபத்ரன் அப்படின்னு ஒரு அமைச்சன் இருந்தான். இப்படி இருக்க அரசனுக்கு சன்மார்கன் அப்படின்னு ஒரு மகனும் அமைச்சனுக்கு குணபத்ரன் அப்படின்ற ஒரு மகனும் இருந்தாங்க. அந்த 2 பேருமே இணை பிரியாத உயிர் நண்பர்கள். அரசன் மகன் சன்மார்கன் சோழ நாட்டு மன்னன் மகள் சுந்தரவள்ளியையும் அமைச்சன் மகன் குணபத்ரன் கலிங்க நாட்டு அமைச்சன் மகள் கனகவள்ளியையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. எனினும் திருமணம் நடந்த பிறகும் கூட பல மாதங்கள் வரை அந்த 2 பேருடைய மனைவியாரும் தாய் வீட்டிலேயே தங்கிட்டாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அவங்கவங்க மனைவியரை அழைச்சுக்கிட்டு வர அவங்க 2 பேரும் புறப்படுறாங்க. நகர எல்லை வரை அரசகுமாரன் முன்னேயும் அமைச்சனின் குமாரன் பின்னேயும் போறாங்க. அப்போ மரத்தின் மேல் துணையோடு அமர்ந்திருந்த பட்சிகளில் ஒன்று அதோ முன்னே போறானே அவனுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லுது. முன்னே போயிட்டு இருந்த அரசகுமாரனுக்கு பட்சி மொழி தெரியாது. ஆனா அமைச்சனின் மகனுக்கு தெரியும். அவன் அந்த பட்சிகள் சொன்னதை தன்னுடைய காது பட கேட்டுறான். அதனால செய்யறது அறியாம திகைச்சு நிக்கிறான். இருந்தாலும் எங்க எப்போ அரசகுமாரனுக்கு மரணம் வரும் அப்படின்றத பட்சிகள் சொல்லாததால குழம்பி போறான் அரசகுமாரன். தன்னுடைய ஆருயிர் நண்பனின் நன்மையின் மேல் அக்கறை கொண்ட அமைச்சர் குமாரன் அந்த அரசகுமாரனை முந்திக்கிட்டு தான் முன்னாடி போறான். கொஞ்ச தூரம் போனதும் அதே பட்சி மறுபடியும் தொடர்ந்து வந்து பின்னே போகிறவனுக்கு நிச்சயம் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லுது. பட்சிகள் சொன்ன அந்த வார்த்தைய மறுபடியும் கேட்டுட்டாரு அமைச்சர் குமாரன். அதனால நண்பனை காப்பாற்ற நினைச்சு அவரை முன்னேயும் போக விடாம பின்னேயும் வர விடாம பக்கவாட்டுல தன்னுடைய பக்கத்திலேயே அழைச்சிட்டு போறாரு. இப்படி பட்சிகள் சொல்லும் வார்த்தைகள் 60 நாளிகைக்குள்ள பழிக்கும் அப்படின்றத நல்லா உணர்ந்திருந்த அமைச்சர் குமாரன் எப்படியாவது அரசகுமாரனை மரணத்திலிருந்து காக்க சித்தம் கொள்றாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு மாலை அவங்க 2 பேரும் சோழ நாடு போய் சேர்றாங்க. சோழ நாட்டை அடைஞ்ச 2 பேருக்கும் உபசரிப்பும் வரவேற்பும் தடபுடலா இருந்தது. இருந்தும் குணபத்ரனுடைய மனம் நிம்மதி இல்லாம காணப்பட்டுச்சு. அவன் சன்மார்கன் கிட்ட எதுவுமே சொல்லாம தன்னுடைய கவலைய தன்னுடனே வச்சுக்கிட்டான். சன்மார்கனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்ச குணபத்ரன் அவனுடைய மாளிகையில தங்குறான். அன்னைக்கு இரவு அரசகுமாரி சன்மார்கன் தங்கி இருந்த அந்த மாளிகைக்கு மெதுவா வராங்க. சன்மார்கனோ உண்ட களைப்பாலும் பயண களைப்பாலும் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாரு. மறுபுறம் அமைச்சரின் குமாரனான குணபத்ரன் அங்கு நடந்துட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். கணவன் உறங்கிட்டு இருக்கிறத உறுதி செஞ்சு கொண்ட சுந்தரவள்ளி ஒரு தாம்பாளத்துல பழங்களையும் தின்பண்டங்களையும் எடுத்துக்கிட்டு வெளியே ரகசியமா பதுங்கி பதுங்கி போறாங்க. அப்போ குணபத்ரன் சந்தேகப்பட்டு அவளை பின்தொடர்றாரு. சுந்தரவள்ளி நேரா ஒரு மடத்தை அடையிறாங்க. அங்க ஒரு சாமியார் இருந்தாரு. அவர் கூட அவளுக்கு கள்ள தொடர்பு இருந்தது. அன்றைய தினம் தாமதமா வந்ததால அந்த சாமியார் அவளை கோவிச்சுக்கிறாரு. அவளோ நான் என்ன செய்ய, பாவி கணவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றா. எனில் நீ இனிமேலு இங்க வராத, அப்படி வந்தா என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. உங்களை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சுந்தரவள்ளி சொல்றா. நம்ம 2 பேரும் மறுபடியும் சந்திக்க ஒரு வழி இருக்கு, ஆனா அதை நீ தயங்காம செய்யணும், அதை செய்வியா அப்படின்னு அந்த சாமியார் கேட்கிறாரு. உங்களுக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சுந்தரவள்ளி சொல்றா. அப்படின்னா நம்ம இருவருக்கும் தடையா இருக்கும் உன்னுடைய கணவனை நீயே இன்னைக்கு நள்ளிரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம கொன்னுடு, கேட்டா யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழு அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. சுந்தரவள்ளியும் சாமியாருடைய அந்த திட்டத்தை சந்தோஷத்தோட செயல்படுத்த கிளம்புறா. மறுபுறம் அவளுடைய நடவடிக்கைகளை ஒண்ணு விடாம கவனிச்சுக்கிட்டு இருந்தான் குணபத்திரன். நண்பனை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்ற நல்ல நோக்கத்துல சுந்தரவள்ளியையும் பின்தொடர்ந்து போறான். அன்றைய தினம் நள்ளிரவு வேளை சன்மார்கன் தூங்கிக்கிட்டு இருந்தான். சுந்தரவள்ளி ஒரு வாளை உருவுனா அதை கொண்டே சன்மார்கனுடைய கழுத்தை ஒரே வெட்டா. அத்தோட மேலும் பல இடங்கள்ல கத்தியால குத்துறா. அந்த நிமிடமே சன்மார்கன் இறந்தும் போறான். இந்த காட்சியை பார்த்த குணபத்திரன் திடுக்கிட்டான். ஆனா என்ன செய்ய, அவன் ஓடி வந்து தடுப்பதற்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. அவனால நண்பன் சன்மார்கன் இறந்து போனதை தாங்க முடியல. உணர்ச்சி வசத்துல ஓடி வந்து சன்மார்கன் மேல சொருகி இருந்த வாளை கையில எடுத்து சுந்தரவள்ளிய பார்த்து, அக்கிரமக்காரியை இப்படி செஞ்சுட்டியே அப்படின்னு கேக்குறான். அவ்வளவுதான், சுந்தரவள்ளி சுதாரிச்சுக்கிட்டா. ஐயோ கொலை கொலைன்னு கூச்சல் போடுறா. அந்த கூச்சலை கேட்டு காவலர்கள் ஓடி வராங்க. அவங்க முன்னிலையில என்னுடைய ஆருயிர் கணவனை கொன்னுட்டு என்னையும் கற்பழிக்க பாக்குறான்னு சொல்லி குணபத்ரன் மீதே வழக்க திருப்புறா. குணபத்ரன் உடனுக்குடன் எந்த விசாரணையும் இல்லாம கைது செய்யப்படுறான்.
அத்தோட காவலர்கள் அவனை விலங்கு பூட்டி அரசனுக்கு முன்னால கொண்டு போறாங்க. செய்தியை கேட்டறிஞ்ச அரசன் தன்னுடைய மகள் மேல இருந்த பாசத்தால எதையுமே சரியா விசாரிக்காம குணபத்ரனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாரு. அப்போ அரச சபையில இருந்த அமைச்சர் குணபத்ரனுடைய முகத்தை பாக்குறாரு. இவனை பார்த்தா குற்றவாளியா தெரியலையேன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் அரசன் கிட்ட தன்னுடைய சந்தேகத்தை தெரிவிக்கிறாரு. அத்தோட வழக்க நாம இன்னும் நல்லா விசாரிக்கணும், அத்தோட குற்றவாளி பக்கம் இருக்கும் நியாயத்தையும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அமைச்சருடைய வார்த்தையை கேட்ட அரசன் அப்படின்னா வழக்க நீங்களே விசாரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் காவலாளிகள் எல்லோரையும் வழி அனுப்புறாரு அமைச்சர். நம்பிக்கைக்குரிய ராஜ விசுவாசிகள் சிலரை மட்டும் தங்கூட வச்சுக்கிறாரு. அவங்க முன்னிலையில குணபத்ரன் கிட்ட குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கிறாரு. அப்போ குணபத்ரன் தானும் தன்னுடைய நண்பன் சன்மார்கனும் தங்களுடைய நாட்டில இருந்து புறப்பட்டதுல இருந்து அது வரைக்கும் நடந்த விவரங்கள் எல்லாமே அமைச்சர் பெருமான் கிட்ட சொல்றாரு. குணபத்ரனுடைய எல்லா வார்த்தைகளையும் பொறுமையோட கேட்ட அமைச்சர், நீ சொன்னதை நிரூபிச்சா நான் தண்டனைய ரத்து செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. குணபத்ரனும் அமைச்சருடைய வார்த்தைகளுக்கு சம்மதம் தெரிவிக்கிறான். அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரையில சன்மார்கனுடைய உடலை எரிக்க வேண்டாம்னு ஆணை பிறப்பிக்கிறாரு அமைச்சர். இரவு வேளையில யாரும் அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி மாறு வேடத்துல அமைச்சர் கூட ராஜ விசுவாசிகள் அத்தோட உடன் குணபத்ரனும் மடத்துக்கு போய் ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. நடு இரவு நேரம் வந்ததும் அரசகுமாரி சுந்தரவள்ளி அந்த இடம் வராங்க. அந்த சாமியார் கிட்ட, நீங்க சொன்ன மாதிரியே என்னுடைய கணவனை கொன்னுட்டு பழிய அமைச்சருடைய மகன் மேல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட அந்த சாமியார் ஆனந்தத்தோட சிரிக்கிறாரு. இதுதான் சமயம்னு மறைஞ்சிருந்த அமைச்சர் உட்பட ஏனைய அனைவருமே வெளியிட்டு சுந்தரவள்ளியையும் அந்த சாமியாரையும் கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் அரசனுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. மகள் மீதுதான் தவறு அப்படின்றத உணர்ந்த அரசன் குணபத்ரனை விடுதலை செய்யறாரு. அத்தோட மகளே ஆனாலும் குற்றம் தான் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரையும் சுந்தரவள்ளியையும் தூக்கல் போடும்படி உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நண்பனுடைய உடலை சுமந்துக்கிட்டு மிகுந்த சோகத்தோட போறான் குணபத்ரன். நான் மட்டும் ஏன் வாழணும் அப்படின்ற கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொள்ள முடிவு செய்யறான். எனினும் சாகும் முன் கடைசியா தன்னுடைய மனைவியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால நண்பனுடைய உடலை சுமந்துக்கிட்டு கலிங்க நாட்டை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குறான். வெகு நாட்களுக்கு அப்புறம் அவனை அங்க பார்த்த அவனுடைய மனைவியும் மாமனாரும் பூரிச்சு போறாங்க. அத்தோட குணபத்ரனின் நண்பனின் சாவுக்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க. பிறகு மாமன் தந்த மாளிகையில தன்னுடைய நண்பனின் உடலை வச்சுட்டு அங்கேயே தங்குறான் குணபத்ரன். அப்போ கற்புக்கரசியான குணபத்ரனின் மனைவி தன்னுடைய கணவனுக்கு பணிவிடைகள் பல செஞ்சு மகிழ்ச்சி அடைகிறா. பிறகு படுக்கையில தன்னுடைய கணவனின் கால்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. குணபத்ரன் கண்களை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கான். தன்னுடைய கணவன் தூங்கிட்டான் அப்படின்றத கருதிய சுந்தரவள்ளி மெல்ல எழுந்து வெளியே போறா. ஆனா உண்மையிலேயே குணபத்ரன் தூங்கல. அவன் கண்களை மட்டும்தான் மூடிட்டு இருந்தான். அதனால அவன் தன்னுடைய மனைவி எங்கேயோ போறா அப்படின்றத தெரிஞ்சு அவளை பின்தொடர்றான். குணபத்ரன் மனைவியோ ஒரு காளி கோவிலுக்கு போறா. காளி தேவியோட சிலா வடிவத்தை பார்த்து, காளி தேவி, என்னுடைய கணவர் கிடைத்து விட்டால் என்னை பலியிட்டு கொள்வதாக நான் சபதம் செஞ்சேன். இப்போ என்னுடைய உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வாளால தன்னுடைய தலையை வெட்டிக்க முயற்சி செய்யறா. ஒரு பத்தினி பெண்ணுடைய ரத்தம் தன்னுடைய சன்னதியில விளறத விரும்பாத காளி தேவி உடனே பிரசனம் செய்யறாங்க. நீயும் உன்னுடைய கணவனும் பல்லாண்டு வாழ்வீராகன்னு சொல்லி வரம் அளிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த குணபத்ரன் தன்னுடைய மனைவியின் மாண்பை உணர்ந்து கொண்டவனா மகிழ்ச்சியோட தன்னிடம் இருப்பிடம் திரும்பி படுக்கையில அமர்ந்திருந்தான். அப்போ குணபத்ரனின் மனைவி அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய கணவனை பார்த்துட்டு பேசி மகிழ்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல குணபத்ரன் தன்னுடைய மனைவி கிட்ட தான் அவள் பின்னால தொடர்ந்து வந்த விவரத்தை சொல்றான். பிறகு அவளை பார்த்து, நான் இன்னைக்கு உன்னுடைய கற்பின் பெருமையை உணர்ந்துட்டேன். நீ நினைச்சா காளி தேவியின் அருளால என்னுடைய நண்பனின் உயிரை மீட்டு தரலாம். மேலும் எப்படி நான் இல்லாம நீ வாழ முடியாதோ அதே மாதிரிதான் என்னுடைய உயிர் நண்பன் பிழைக்காவிட்டா நானும் தற்கொலை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றான். குணபத்ரனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட அவனுடைய மனைவி திடுக்கிறா. உடனே காளி தேவியின் சன்னதிக்கு ஓடுறா. அங்க காளிய பாடி துதிக்கிறா. அப்போ காளி தேவியும் அவள் முன்னால தோன்றி விரும்பிய வரத்தை கேட்குமாறு சொல்றாங்க. உடனே குணபத்ரனின் மனைவி தன்னுடைய கணவரின் நண்பனை உயிர் பிழைத்து தருமாறு வேண்டாங்க. அந்த வரத்தை காளி தேவி ஏற்றுக்கிட்டு சன்மார்கனின் உயிரை மீட்டு தந்தாங்க. சன்மார்கன் நீண்ட நேர நித்திரைக்கு பின்னாடி எழுவது மாதிரியே உயிர் பெற்று எழுந்ததை கண்ட குணபத்ரன் காளிய வாயார புகழ்றான்.
பின்னர் வந்த நாட்கள்ல சன்மார்கனும் குணபத்திரனும் நட்புக்கு இலக்கணமா கடைசி வரையில வாழ்ந்தாங்க அப்படின்ற இந்த கதைய வெள்ளிய சிங்கன் கிட்ட சொல்லிய முனிவர் அவனை மன்னிச்சு கொஞ்சம் பொருளும் தந்து சந்திரசேனனை போன்ற கெட்ட நண்பர்களோட சேராத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்படியாக கதையை சொல்லி முடிக்கிறா செண்பகவள்ளி. பிறகு விக்ரமவள்ளி கிட்ட சன்மார்கனும் குணபத்திரனும் போல் நட்பு கொண்டுள்ள நமக்கு இடையே உனக்கு என்ன மனக்குறை அப்படின்னு கேக்குறா. அப்போ விக்ரமவள்ளி செண்பகவள்ளி கிட்ட எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கும் வாய்ப்பு கெடுத்தும் கூட ஏன் திருமணத்தை இன்று வரைக்கும் வேண்டான்னு சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்கிறா. அப்போ செண்பகவள்ளி தன்னுடைய பூர்வ ஜென்ம கதையை பத்தி விக்ரமவள்ளி கிட்ட சொல்ல தொடங்குறா. முன்னொரு காலத்துல இங்கிலாவனம் அப்படின்ற ஒரு வனம் இருந்தது. அந்த வனத்துல இங்கிலாதேவியின் கோயில் ஒண்ணு இருந்தது. அந்த கோவிலின் எதிரே சல்லன் சல்லரி அப்படின்னு 2 புறாக்கள் இருந்துச்சு. அவைகளுக்கு நெடு நாட்களா வாரிசு இல்லாததால இங்கிலாதேவியை நோக்கி தவம் இருந்தது. அந்த தேவியின் அருளால சல்லரி 2 முட்டைகள் போட்டுச்சு. அதுல 2 குஞ்சுகளும் பிறந்துச்சு. ஒரு நாள் தன்னுடைய குஞ்சுகளை விட்டுட்டு சல்லனும் சல்லரியும் இரை தேட போறாங்க. அப்போ அந்த மூங்கில் காற்றுல திடீர்னு காட்டுத்தீ பரவுது. அந்த தீயில கருகி மேற்கண்ட குஞ்சுகள் 2ம் மாண்டுது. அப்போ சில மணி நேரங்கள் கடந்து இரை தேட போன அந்த 2 புறாக்களும் மறுபடியும் தங்கள் இருப்பிடம் திரும்புது. அப்போ தாங்கள் கண்ட அந்த கோர காட்சியை பார்த்து அவ்விரண்டும் துடித்து போகுது. ஆமா, அந்த 2 பறவைகளின் குஞ்சுகளும் முற்றிலுமா கருகி இருந்தது. அதனால மனம் நொந்த அந்த 2 பறவைகளும் தங்களையும் நெருப்புல மாய்த்துக்க தீர்மானிக்குது. உடனே இங்கிலாதேவியின் சன்னதியின் முன்னாடி எரிஞ்சிட்டு இருந்த தீச்சட்டியில் விழுவதற்காக அந்த 2 பறவைகளும் போட்டி போட்டுக்கிட்டு பறக்குது. ஆனா அப்படி விழப்போகும் வேளையில ஆண் புறா மட்டும் தன்னுடைய மனசை மாத்திக்கிட்டு பெண் புறாவை விட்டுட்டு சற்றே விலகி போகுது. அத பார்த்த பெண் புறா அந்த ஆண் புறாவை பார்த்து, உன்ன மாதிரி கோழைய இப்போதுதான் நான் அந்த உலகத்துல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி இங்கிலாதேவியின் சிலா ரூபத்தை பார்த்து, தாயே, என்னுடைய இந்த கணவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டான். நான் நெருப்புல விழுந்து சாக போறேன். என்னுடைய கடைசி ஆசையா அடுத்த பிறவியில நான் ஒரு அரச குமாரியா பிறக்கணும். என்னுடைய உடல்ல இயல்பாகவே செண்பக மலரின் வாசம் வீசணும். அப்போ கன்னிகையான நாள் முதல் நான் சில காலம் ஆடவர்களை வெறுக்கணும். அதே சமயத்தில் என்னுடைய அழகு ஆடவர்களை கவரும் விதத்தில் இருக்கணும். என்னை வலிய வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்களை நான் சிறைதேசம் செய்யும் அளவுக்கு இருக்கணும். அத்தோட எனக்கு இந்த பிறவியின் ஞாபகமும் இருக்கணும் அப்படின்னு வேண்டுது. அந்த பறவையின் அந்த கடைசி ஆசைய தேவியும் ஏத்துக்கிறாங்க. தேவியின் அருளால சல்லரி அரசகுமாரியா பிறக்கிறா. அந்த அரசகுமாரி நான் தான் அப்படின்னு சொன்ன செண்பகவள்ளி, இப்போ என்னுடைய விரதத்தின் நோக்கம் புரியுதா அப்படின்னு விக்ரமவள்ளிய பார்த்து கேக்குறாங்க. இப்படியாக செண்பகவள்ளி விக்ரமவள்ளி அவங்களுடைய உரையாடல சுண்டலி உருவத்துல இருந்த பட்டி கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் வந்த சுவடு கூட தெரியாம மறுபடியும் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி பழைய உடல்ல புகுந்தான். மறுநாள் காலை சள்ளிராஜனா மறுபடியும் வேடம் தரித்து பட்டி நேரா விஜயரங்கனின் அரண்மனையை நோக்கி போறான். விஜயரங்கன் தங்கிட்ட கொடுத்த 1000 பொண்ணை திருப்பி கொடுத்து தன்னுடைய மனைவி எப்படின்னு அவர்கிட்ட சொல்லி விட்டுட்டு போயிருந்த விக்ரமவள்ளிய தங்கூட அனுப்பி வைக்குமாறு கேக்குறான். செண்பகவள்ளிக்கோ விக்ரமவள்ளிய பிரிய மனசே வரல. ஆனாலும் என்ன செய்ய, உரியவன் வந்து கேட்கும் போது அனுப்பித்தானே ஆகணும். அதுக்கப்புறம் விக்ரமவள்ளிய அழைச்சுக்கிட்டு சல்லிராஜன் அப்படின்ற பட்டி தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்புறான். அங்க விக்ரமாதித்தனும் பட்டியும் அவங்கவுங்க உருவத்துக்கு திரும்புறாங்க. அத்தோட செண்பகவள்ளியை அடைவதற்கான அடுத்த திட்டத்தை தீட்ட தொடங்குறாங்க. அதன்படி பட்டி கூளை கூத்தாடியின் வேடத்தை பூண்டு மறுபடியும் விஜயரங்கன் கிட்ட போறான். பட்டியோட வேறு சில உண்மையான கூளை கூத்தாடிகளும் அப்போ அங்க இருக்காங்க. விஜயரங்கனுடைய விளையாட்டு மைதானத்துல பலர் பார்க்க பல அதிசயங்களை வேதாளத்தின் துணை கொண்டு நடத்தி காட்டினா கலை கூத்தாடி வேடத்துல இருந்த பட்டி. பட்டி செஞ்சு காட்டிய ஜாலங்களை பார்த்து வியந்தாரு விஜயரங்கன். அடுத்த சுற்றுல பட்டி பெண் போல வேடம் தரித்துக்கிறாரு. ஒரு உயர்ந்த கம்பத்துல ஏறாரு. வானுலகம் செல்வதா கூறி ஒரு கயிறை வரவழைக்கிறாரு. அதன் வழியா முதல்ல தன்னுடைய கணவனை அனுப்ப போவதா சொல்றாரு. அப்போ கயிறு வழியா ஒரு மாய மனிதன் வானத்துல போய் மறைறான். அதுக்கப்புறம் வானுலகத்துல போர் நடந்துகிட்டு வருது. அதுல தன்னுடைய கணவர் உக்கிரமா போர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னும், அந்த சமயத்துல யானையின் தலைகளும் குதிரையின் தலைகளும் கீழே வந்து விழுகுது. அது வரையில அரங்கத்துல இருந்தபடி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லோருக்குமே ஒரே வியப்பு. அதுக்கப்புறம் பெண் வேடம் தரித்திருந்த பட்டி ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாரு.
அரங்கத்தினர் காரணம் கேட்டதற்கு தன்னுடைய கணவர் போர்ல இறந்துட்டாரு அப்படின்னும் அவர் சொல்லி முடிக்கும் போது அந்த மாய மனிதனின் தலை பூமியில வந்து விழுகுது. பெண் வேடத்துல இருந்த பட்டி கணவனை இழந்த தான் உயிர் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லி தீய வளர்க்கிறாரு. அதுல விழவும் தயாராகிறாரு. அப்போ அரசன் எழுந்து தடுக்கிறாரு. இருந்தாலும் பட்டி நெருப்புல விழுந்துடுறான். பிறகு மறுபடியும் நெருப்புல இருந்து உயிரோட எழறான். அப்போ பெண் வேடத்துல இருந்த பட்டி கூட அதற்கு முன்னாடி கணவன்னு சொல்லிய அந்த மாய மனிதனும் இருக்கிறான். அதை பார்த்த அரங்கத்தினர் எல்லோருமே கரகோஷம் எழுப்புறாங்க. அரசன் விஜயரங்கனும் ஆச்சரியம் கொண்டு வேகிறாரு. பிறகு பெண் வேடத்துல இருந்த பட்டியை அழைச்சு அவனுடைய வித்தைகளை புகழ்ந்தாரு. இதென்ன பிரமாதம், என்னுடைய குரு செய்யறதுல 1000-1 கூட நான் இன்னைக்கு செய்யல அப்படின்னு பெண் வேடத்துல இருந்த பட்டி சொல்றான். யார் உன்னுடைய அந்த குரு, அவரை நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு அரசன் விஜயரங்கன் சொல்றாரு. அதற்கென்ன, ஏற்பாடு செய்யறேன், ஆனா பெண்கள் அவரை பார்க்க கூடாது அப்படின்னு பட்டி சொல்றான். இருந்தாலும் உவகை கொண்ட அரசன் விஜயரங்கன் தன்னுடைய மகள் செண்பகவள்ளியோட மற்ற பரிவாரங்களோட கலை கூத்தாடியான பட்டியை அழைச்சுக்கிட்டு காட்டுக்கு அந்த குருவை பார்க்க போறாரு. அப்போ பெண் வாடையே கூடாதுன்னு காட்டுல வசிப்பதா சொன்ன குரு உருவல இருந்த விக்ரமாதித்தன் தன்னுடைய முற்பிறவி கதைய அரசன் விஜயரங்கனிடம் சொல்ல தொடங்குறான். அந்த சமயத்துல ஒரு மறைவான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுல மறைஞ்சிருந்தபடி அந்த கதையை கேட்க தொடங்குறா செண்பகவள்ளி. குருவா மாறு வேடத்துல இருந்த விக்ரமாதித்தன் அரசன் விஜயரங்கன் கிட்ட தன்னுடைய கதைய சொல்ல தொடங்குறாரு. என்னுடைய முற்பிறவியில இங்கலாவனம் அப்படின்ற மூங்கில் காட்டுல நான் புறாவா இருந்தேன். அப்போ என்னுடைய பெயர் சல்லன், என்னுடைய மனைவியின் பெயர் சல்லரி. காலங்கள் பல கடந்து எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்துச்சு. ஒரு நாள் அந்த மூங்கில் காட்டுல உண்டான நெருப்பு எங்க குழந்தைகளை பொசுக்கிருச்சு. அதனால மனம் முடிஞ்சு போன நானும் என்னுடைய மனைவியும் அதே நெருப்புல விழுந்து இறந்துட போனோம். ஆனா நான் விழப்போகும் சமயம் என்னுடைய மனைவி நெருப்புல விழாம தப்பி ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மறைஞ்சிருந்தபடி இதனை கேட்டுக்கிட்டு இருந்த செண்பகவள்ளி உணர்ச்சி வசப்பட்டு விரைந்து வந்து குறுக்கிட்டு, அவர் சொல்றது அத்தனையுமே சுத்த பொய். ஆண் புறாவா இருந்த இவர் தான் தப்பி ஓடிட்டாரு. பெண் புறாவா இருந்த நானும் நெருப்புல கருகி அநியாயமா இருந்துட்டேன் அப்படின்னு உண்மைய எல்லோர் முன்னிலையிலும் போட்டு உடைக்கிறாங்க. செண்பகவள்ளிய இன்னும் கொஞ்சம் சீண்ட நினைச்ச குரு வடிவுல இருந்த விக்ரமாதித்தன், அரசே, பெண் வாடையே கூடாதுன்னு இருக்கிற என்ன அரசகுமாரி பொய்ன்னு சொல்றாங்க, என்னுடைய பேச்சுல குறுக்கிட வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. மகளை பார்த்த விஜயரங்கன், அவர் சொல்றது பொய்ன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் சொன்னேனே, போன ஜென்மத்துல நான் தான் இவருடைய மனைவியா இருந்தேன். நான் நெருப்புல விழ இவர் தப்பிச்சுக்கிட்டாருன்னு தொடங்கி தேவியின் அருளால அரச குமாரியா இப்போ ஜென்மம் எடுத்து இருப்பது வரைக்கும் எல்லா விவரங்களையும் உள்ளது உள்ளபடி சொல்லி முடிக்கிறாங்க செண்பகவள்ளி. உடனே குருவா இருந்த விக்ரமாதித்தனும் எதிர்வாதம் செய்யறாரு. குருவுக்கும் செண்பகவள்ளிக்கும் இடையே வெகு நேரம் சச்சரவு நடக்குது. கடைசியில ஒரு பொய்ய கூட உண்மை மாதிரியே சொல்லக்கூடிய விக்ரமாதித்தனின் வாத திறமையால செண்பகவள்ளி மேற்கொண்டு பேச முடியாம திணறினாங்க. அப்போ விஜயரங்கன் தன்னோட வந்திருந்த அமைச்சர்கிட்ட, இவங்களது பிரச்சனைய நம்ம எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த அமைச்சன், இவங்களுடைய சச்சரவுல இருந்து ஒண்ணு மட்டும் புரியுது. போன பிறவியில இந்த 2 பேரும் புறாக்களா இருந்திருக்காங்க அப்படின்னும் இவங்க இருவருடைய வாதத்துல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது. இருந்தாலும் நெருப்புல விழுந்தது ஆண் புறாவா இல்ல பெண் புறாவா அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனை. போன ஜென்மத்துல கணவன் மனைவியா இருந்த இவங்கள இந்த பிறவியிலையும் கணவன் மனைவியா ஆக்கிட்டா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு அமைச்சர். திருமணத்திற்கு முதல்ல கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த செண்பகவள்ளியும் கடைசியில தந்தையின் அன்பு கட்டளையை ஏத்துக்கிறாங்க. பின்னர் நல்லதொரு நாளில விக்ரமாதித்தனுக்கும் செண்பகவள்ளிக்கும் திருமணம் நடைபெறுது. குரு ரூபத்துல இருந்த விக்ரமாதித்தன் அரசர் விஜயரங்கனிடம் மன்னிப்பு வேண்டி தன்னுடைய உண்மையான ரூபத்தை வெளிக்காட்டுறாரு. 32 லட்சணங்கள் பொருந்திய விக்ரமாதித்தனே தனக்கு மருமகனா கிடைச்சதால அதிக மகிழ்ச்சி கொள்றாரு மன்னர் விஜயரங்கன். அத்தோட மன்னர் விக்ரமாதித்தனின் 6 மாத ஆட்சியும் முடியுது. தன்னுடைய மனைவியான செண்பகவள்ளியுடனும் பட்டி மற்றும் வேதாளம் உள்ளிட்ட தன்னுடைய பரிவாரங்களுடனும் உஜ்ஜினி மகாகாளிபுரம் சென்றடைகிறாரு மன்னர் விக்ரமாதித்தன். இப்படியாக ஆற்றல் கொண்ட எங்கள் மன்னன் விக்ரமாதித்த மகாராஜாவின் திறமையில் கொஞ்சமேனும் தங்களுக்கு இருந்தால் இந்த சிம்மாசனத்தில் அமரலாம் அப்படின்னு 4வது படியிலிருந்த மங்கள கல்யாணி பதுமை சொல்லுது. ஏன் இல்லாம, எனக்கும் கூட அந்த தகுதிகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 5வது படியில காலடி எடுத்து வைக்கிறாரு போஜராஜன்.
அந்த சமயம் 5வது படியில் இருந்த மந்திர மனோன்மணி பதுமை போஜராஜனை தடுத்து நிறுத்தி, சற்று பொறும், எங்கள் அரசர் விக்ரமாதித்த மன்னர் பேசாமடந்தையே பேச வைத்தவர் அப்படின்னு சொல்லுது. அந்த கதையையும் எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு போஜராஜன். உடனே மந்திர மனோன்மணி பதுமை பேசாமடந்தைய விக்ரமாதித்தன் பேச வைத்த கதையை சொல்ல தொடங்குது. அது என்ன கதை அப்படிங்கிறத அடுத்த வர வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.